ஆனால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, செக்ஸுக்காக படைக்கப்பட்டவங்கள் பெண்கள். அதுவும் வந்து கணவனாக இருந்தால் அந்த பொண்ணு மேலே என்ன வேணாலும் பிரயோகிக்கலாம். கொஞ்சம் மன உணர்வு பிறழ்ந்த நிலையில் ஒரு ஆண் என்ன செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம்னு முதல்ல சொல்லுவோம். அது இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு வந்திருக்குது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யாராவது ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அவளை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கினான்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரேப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குற்றம், அதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாரோ ஒரு மூன்றாவது மனிதன் ஒரு பெண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சால் அது குற்றம், புருஷன் செஞ்சால் குற்றம் இல்லையா? அதனால் நீண்ட காலமாக பெண்ணிய இயக்கங்கள், முற்போக்காளர்கள் எல்லாருமா சேர்ந்து மேரிட்டல் ரேப்பை ஒரு அஃபென்ஸாக அறிவிக்கணும். கணவனாகவே இருந்தாலும் கூட மனைவி விரும்பாத போது அவளை தொடக்கூடாது, அப்படி தொட்டு துவம்சம் பண்ணினான்னா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அறிவிக்கணும்னு. ஆனால் நம்ம நாடாளுமன்றம் யார் உட்கார்ந்துருக்கா? மெஜாரிட்டி யார்? ஆண்கள் தான் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ஆண்கள் வந்து தங்களுடைய சௌரியத்தை பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி சட்டமே நிறைவேற்றலை.